இந்திய விமான நிலைய ஆணையம் தற்போது காலியாக உள்ள 119 ஜூனியர் மற்றும் சீனியர் அசிஸ்டன்ட் பணியிடங்களை நிரப்புவதற்கான அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதற்கான அதிகாரப்பூர்வ பாடத்திட்டம் தற்போது வெளியாகியுள்ளதால் தேர்வர்கள் இப்பொழுதே தங்களது ப்ரிப்பரேஷனை அதிரடியாக தொடங்கலாம். இந்த 119 இடங்களும் முக்கியமாக வடகிழக்கு பிராந்திய கிளைகளுக்காக அறிவிக்கப்பட்டுள்ளனர். ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபயர் சர்வீஸ் 73 இடங்கள். 10வது முடித்து 3 வருட டிப்ளமா அல்லது 12வது முடித்திருக்க வேண்டும். கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் கட்டாயம். ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆஃபீஸ் 25 இடங்கள். ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். சீனியர் அசிஸ்டன்ட் எலக்ட்ரானிக்ஸ் 19 இடங்கள். எலக்ட்ரானிக்ஸ் டெலிகம்யூனிகேஷன் பிரிவில் டிப்ளமோ முடித்து 2 வருட அனுபவம் அவசியம். சீனியர் அசிஸ்டன்ட் அக்கவுண்ட்ஸ் 2 இடங்கள். பிகாம் முடித்து 2 வருட அனுபவம் இருக்க வேண்டும். ஜூனியர் அசிஸ்டன்ட் மாதம் ரூபாய் 31,000 முதல் ரூபாய் 92,000 வரை. ஆரம்ப சம்பளம் சுமார் ரூபாய் 40,000 வரை இருக்கும். சீனியர் அசிஸ்டன்ட் மாதம் ரூபாய் 36,000 முதல் 1,10,000 வரை. தேர்வு 100 மதிப்பெண்களுக்கு ஆன்லைன் முறையில் நடக்கும். பொதுவான பகுதிகள்: பொது அறிவு, ஆங்கிலம், கணிதம், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் மற்றும் ரீசனிங். துறை சார்ந்த பகுதிகள் 50%. நீங்கள் எந்த பதவிக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அக்கவுண்ட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், ஃபயர் சர்வீஸ் அந்த பாடப்பிரிவில் இருந்து கேள்விகள் வரும். நெகட்டிவ் மார்க் கிடையாது. இதுதான் மிகப்பெரிய ப்ளஸ். ஆன்லைன் தேர்வு தேதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை. விரைவில் இணையதளத்தில் வெளியாகும். வயது வரம்பு 1/1/2026 அன்று கணக்கிடப்படும். 18 வயது முதல் 30 வயதுக்குள் இருக்க வேண்டும். SC/ST பிரிவினருக்கு 5 ஆண்டுகளும் OBC பிரிவினருக்கு 3 ஆண்டுகளும் வயது தளர்வு உண்டு. ஃபயர் சர்வீஸ் பதவிக்கு அப்ளை பண்ணுறவங்க ஓட்டம் மற்றும் நீளம் தாண்டுதல் போன்ற உடற்தகுதி தேர்வுகளுக்கும் தயாராக வேண்டும். விருப்பமுள்ளவர்கள் AAIயின் அதிகாரப்பூர்வ இணையதளமான www.aai.aero என்ற பக்கத்திற்கு சென்று ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். பொது OBC மற்றும் EWS பிரிவினருக்கு ரூபாய் 1000 கட்டணம். பெண்கள் SC/ST மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டணம் கிடையாது.